இனிய காலை வணக்கங்க. நேற்று 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். பதிவு பண்ணவங்கள கூட ஒரு சிலர் வர முடியல. அவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை செஞ்சோம். அத்தனை பேர்த்தோட ஜாதகத்தையும் நான் வச்சேன். ஏன்னா எல்லாத்துக்கும் விரைவில் கல்யாணம் ஆகணுங்க. நம்மளோட பிரார்த்தனை கண்டிப்பாக கூடிய விரைவில் நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் முடியட்டும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இறைவன் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை தைரியம் சொல்கிறதுக்கோ இல்லை அமைச்சு கொடுக்கறதுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த பரமசிவன் பார்வதி என்னை அனுகிரகம் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலை நீ போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். இன்றைக்கும் சொல்கிறேன், என்றைக்கும் சொல்லுவேங்க. எப்போவுமே என் உயிர் இருக்க வரைக்கும் இது ஒன்று தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்பிக்கிறது. கண்டிப்பாக பணத்துக்கு பின்னாடி என்றைக்கும் போக மாட்டேங்க. பணம் என்னை தேடி வரும். இதான் சொல்கிறேங்களா, மனுஷங்க கொடுத்தா நீங்கள் கிள்ளி தான் கொடுப்பீங்க. இறைவன் எனக்கு அள்ளி கொடுத்தா எல்லாம் என்னன்னு சொல்கிறது, நீங்கள் ஒரு செல்வத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் எனக்காக. பணங்கிற ஒரு செல்வத்தை மட்டும்தான் மனுஷனுக்கு மனுஷனால் தர முடியும். ஆனால் இறையருள் இருந்தால் மட்டும்தான் 16 செல்வங்களுமே நம்ம இல்லம் வரும். அந்த இல்லம் நம்மளுக்கு நிறைக்கிறதுக்கு நம்மளுக்கு வீடு போதாது, சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரன் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண காத்திருக்கிறார். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிங்க. நான் என்னென்னா உங்களுக்கு ஒரு இந்த அன்பு சகோதரி, சரிங்க, நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். அதாவது பார்த்திங்கன்னா, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு முடிச்சுக்கலாங்க. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கொண்டு போய் பணம் கொடுத்து ஏமாற வேணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு குரூப்பில் ஜாதகங்கள் போடுறது பார்க்குறது அது இது பண்ணுறது ஒரு விதம்னா நம்ம பார்த்திங்கன்னா சந்திக்கிறது சீக்கிரம் சந்திக்கணும். ஒன்றுக்கு ஒன்று அந்த ஜாதகம் எப்படி நேற்று பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்காங்க, நேரில் ஒரு மாதிரி இருக்காங்க. நான் காமிச்சு கொடுத்த ஒரு 5-6 ஜோடியிலையுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பசங்களுக்கு பிடிக்கல, பிள்ளைகளுக்கு பிடிக்கல. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த குரூப்பில் எதுவுமே ஃபோட்டோ பார்க்காம இது பண்ணுறதெல்லாம் இதல்ல. ஏன்னா குரூப்பில் ஃபோட்டோ போட்டாலும் அங்கே எதுவும் இது நடக்க போகிறது கிடையாதுங்க. அது வேறு குரூப்பில் ஃபாலோ ஆகிட்டு இருக்குது, அது ஃபார்வேர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு அங்கங்கே அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு சௌகரியமாக நான் போடலான்ட்டு இருக்கேங்க. ஏன்னா இந்த 2-3 சுயம்பரத்துலேயுமே நான் நிறையா கற்றுக்கிட்டேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். நீங்கள் அந்தந்த ஏரியாவில் உங்களுக்கு எங்கே போட்டால் எனக்கு அந்தந்த இருக்கிறவங்க கொஞ்சம் உதவி செஞ்சிங்கனாவே போதும். ஏன்னா எனக்கு அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸு இல்லைன்னா ஒரு மஹால், நம்மளோட நாடார் சமுதாயத்தை சார்ந்த மஹால் எது நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு கிடைக்குமோ அதை நீங்கள் எனக்கு இது பண்ணுங்கள். அந்த மாதத்துக்குள்ளே நம்ம வர்ற பதிவுகளை அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பதிவுகளை போடுவோம். அங்கே இருக்கிறவங்கள சந்திப்போம். அப்போ அந்த ஜாதகங்கள் வரும். அப்போ குரூப்பில் நான் ஜூம் மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேங்க. ஜூம் மீட்டிங் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஒரு நைட்டு நான் 9 to 9:40 போடலான்ட்டு இருக்கேங்க. அதனால் நீங்கள் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்னா எனக்கு காலையில் பதிவாகிற ஜாதகங்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நான் போட்டுருவேன். வாழ்க வளமுடன். என்கிட்ட ஒரு ஜாதகம் இது பண்ணோன்னா 9524065589 தேவி மணிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.